ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லக்கி கேமுக்கு யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கீங்களோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எஸ்கேப் சுனாமி ஃபார் பிரெயின் டாட்ஸ் போடலாம் தான் இருந்தோம். ஃபஸ்ட்டு 99 நைட்ஸ் கேட்டிருந்தீங்க, வீடியோ லென்த்தாக போகணுன்னு எஸ்கேப் சுனாமி போடுங்கன்னு அதே பர்சன் சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நம்ம எஸ்கேப் சுனாமி இன்றைக்கி போட போகிறோம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க கேமுக்குள்ளே போகலாம். நம்ம ஃப்ரெண்டும் இன்றைக்கி விளையாட வர போகிறாரு. அவரும் ஆடியோவில் தான் இருக்கார். நம்ம 2 பேருமே இன்றைக்கி சேர்ந்து தான் விளையாட போகிறோம். அதனால் இன்றைக்கி கேம் ப்ளே சூப்பராக இருக்க போது. வாங்க விளையாடலாம். உள்ளே போயிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கேமோட ரூல்ஸை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் இது வரைக்கும் விளாண்டதில்லை. தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். நம்மளுக்கு வேறு நெட்டு வேறு லேக் ஆகிட்டுருக்கு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போகிறத மட்டும் கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேம் பிளேக்குள்ளே வந்துட்டோம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை அப்கிரேட் ஷாப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாஸ்ட் வேவ், இது ஸ்லோவஸ்ட் வேவ் தான், பிரச்சனை இல்லை. லக்கி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த உள்ளே போகும்போது ஒரு மியூசிக்கை போட்டு கடுப்பு எத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்டும் பேசிட்டு தான் இருக்காரு. ஐயோ நான் இது வரைக்கும் என்னோட அப்கிரேடே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நான் அப்கிரேட் பண்ணுறேன். இருங்க, ப்ளேஸ் பண்ணிட்டேன். இருங்க, காசு கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் அப்கிரேட் போட்டுக்கோங்க. பிரிண்டாட்டம் இனஃப் மணி இல்லையா? 19 ருபீஸ் தருது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போகலாம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்கிரேட் ஷாப் போயிட்டு நம்ம ஸ்பீடை அப்கிரேட் பண்ணிப்போம். கேரி பவர்லாம் இப்போதைக்கு அப்கிரேட் பண்ண காசு இல்லை. +1 ஸ்பீடை ஏற்றிக்கலாம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேவ்ஸ் எல்லாம் செம்ம ஸ்பீடாக வருது ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது நம்ம போய் கரெக்ட் பண்ணியே ஆகணும். மீடியம், ஃபாஸ்ட்டு, எக்கச்சக்கது வந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த லக்கி பிளாக் இடத்துக்கு போவோம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு போயிடலாம். அங்கே ஒரு லைட்னிங் வேவ் வந்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் நான் வெயிட் பண்ணேன். அவங்க எல்லாம் போய் செத்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமோட ரூல்ஸ்லாம் எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்தது என்ன போடணுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, லைட்னிங் வேவ் வந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டில் தப்பிச்சிருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்தா தெரியும். ஜஸ்ட் மிஸ்டு ஃப்ரெண்ட்ஸ். எமரல்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், மியூட்டேஷனோட. இருங்க, நம்ம ஃப்ரெண்டையும் நம்ம பார்ப்போம் என்ன பண்ணியிருக்காருன்ட்டு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ப்ளேஸே பண்ண முடியல. ஓ, நான் அந்த ஸ்லாட்ஸே வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லாட்ஸே வாங்காமல் ஐயோ 1 மில்லியனா? எனக்கு தான் அதான் பக் ஆகிடுச்சா? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காஸ்மிக்கில் வச்சுருக்காங்க, மில்லியன்ஸில் தருது ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஃபஸ்ட்டு லெஜெண்டரி பிரெயின் டாட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு மட்டும் தான் வரமாட்டீங்களா? பிக்கப் பிரெயின் டாட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெஜெண்டரி பிரெயின் டாட் வந்து 2.52 QD தருது. ஓ, எனக்கு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் புரியுது. இந்த லக்கி பிளாக் வந்து ஃபஸ்ட் நம்ம ஸ்பின் பண்ணணும். அதுவே நான் மறந்துட்டேன். அப்புறம் தான் ப்ளேஸே பண்ண முடியும். எமரல்ட் மியூட்டேஷன், வாவ் 179 வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த பிரெயின் டாட் நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். காசு கிடைக்குது. ரெண்டுத்தையும் நம்ம இது பண்ணிட்டு இந்த பிரெயின் டாட் நல்லா அப்டேட் போட்டுருக்கோம்.
வேவ்ல இருந்துக்கலாம். மீடியம் வேவ் ஃபாஸ்ட் வேவா? மீடியம் விடலாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் லக்கி பிளாக் ஸ்பான் ஆயிருக்கு. இருந்தாலும் நம்ம இதோட தாண்டி போவோம். இங்கிட்டேருந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இருந்தாலும் ஃபாஸ்ட் வேவ் வருது. நம்ம வெயிட் பண்ணுவோம். இது ஸ்லோ வேவே நான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஸ்பீடாக வருது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சீக்கிரம் போகலாம். இங்கே வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேவ்ல முட்டி ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செத்து போயிருக்கோம். மீடியம் வேவு, லைட்னிங் வேவு, எத்தனை வேவ் விடுறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை சாகடிக்கணுன்றதுக்காகவே இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சீக்கிரமாக போயிட்டு வேவ்ஸ் மீடியம் வேவ் வேற வருது. நம்மளால ஓட முடியாது. மீடியம் வேவ் தப்பிக்கிறது இருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்னிங் வேவ் போயிடுச்சுனாலே பிரச்சனை இருக்காது மேக்ஸிமம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டோம். அப்பாடா போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா. இருங்க நம்ம பேஸில் வச்சுருவோம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரேர் லக்கி பிளாக் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நம்ம ஸ்பின் பண்ணுவோம். நல்லதாக கொடுங்கடா. டைமண்ட் மியூட்டேஷன் வேறு கொடுத்துருக்கீங்க. இல்லை நல்ல ஒரு 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா கொடுத்துருக்கீங்க. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 1000 ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் மியூட்டேஷன்ல 1000 கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1K per second கிட்டத்தட்ட. இருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் அப்கிரேட் பண்ணிப்போம். என்ன அப்கிரேட் பண்ணிட்டோம்னாலே நமக்கு எக்கச்சக்க காசு கிடைக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 50K கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஏற்றிப்போம். இருங்க நம்ம போகலாம். ஸ்பீடாக ஏற்றிக்கிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. நம்ம நல்ல ஸ்பீடாக ஏற்றிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். 500K இப்போதைக்கு வர முடியாது. நம்ம ரீபர்த் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரீபர்த் பண்ணிட்டோன்னா பிரச்சனை இல்லை. ரீபர்த் பண்ணிட்டா நம்மளுக்கு ஜம்ப் பவர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப ஜம்ப் பவர் ஏற்ற முடியுமா? ரெக்வயர்ஸ் 2 ரீபர்த்ஸ் வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் 100+ ஸ்பீடு வேணுமா? இன்னும் ஒரு ரீபர்த் பண்ணுவோம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ் காசு கலெக்ட் பண்ணிட்டு நல்லா ரீபர்த் பண்ணிடுவோம். இது என்னது ஃப்ரெண்ட்ஸ்? இருங்க செக் பண்ணலாம். சார்ஜ் சமன் பிளாக்கா? இது டெஸ்ட். ரோபக்ஸ் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரோபக்ஸ்லாம் நம்மளால முடியாது. இருங்க நம்ம போய் ஃபஸ்ட் நம்ம ஸ்பீடை அப்கிரேட் பண்ணிப்போம். ரீபர்த் 1 இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ரீபர்த்தையும் முடிச்சிடலாம். இருங்க ஃப்ரெண்ட் நம்மளோட ஃப்ரெண்டும் ஜாயின் பண்ணியிருந்தாரு. அவர்கிட்ட என்னென்ன பிரெயின் ட்ராப்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கியூடி கொடுக்குற பிரெயின் ட்ராப்ஸ்லாம் வச்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட தான் ஒன்றுமே இல்லை. அவரும் இன்னைக்கு நியூவாக தான் ஜாயின் பண்ணாரு. எப்படி கியூடி கொடுக்குற பிரெயின் ட்ராப்ஸ்லாம் வச்சுருக்காருன்னா எனக்கும் புரியலை. தெரியல. இருங்க நம்ம அவர்கிட்ட கேட்போம். எப்படி ஃப்ரெண்ட் இவ்வளோ வச்சுருக்கீங்க? நான் வந்து ரொம்ப தூரமாக போனேன். எனக்கு வந்து பிரெயின் டாட் கிடச்சிச்சு. அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன். அது திடீர்னு பார்த்தா கியூடி தருது. அப்படியா? எவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட் போனீங்க? ரொம்ப தூரமாக போனேன். ரொம்ப தூரமா? எவ்வளோ ஸ்பீடாக வச்சுருக்கீங்க நீங்கள்? தரல. நான் போய் பார்க்குறேன். ஃப்ரெண்ட் நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்? எப்போலேருந்து ஃப்ரெண்ட் இந்த கேம் விளையாடுறீங்க? இன்னைக்கு தான் விளையாடுறீங்களா? இல்லாட்டி எப்போலேருந்து? என்னோட ஃபர்ஸ்ட் டே. ரூல்ஸ்லாம் என்னன்னே தெரியாது. முன்னாடியே தெரியாதா? ஆனால் எப்படின்னு நான் நல்லா ஸ்பீடு ஏற்றிக்கிட்டு நான் நல்லா 60+ ஸ்பீடு நானும் வச்சுருக்கேன். இதுக்கிட்டேருந்து நான் காசு எடுத்து
தெரியாது. ஸ்லோ வேவ்லாம் இப்போ ஈஸியாக தப்பிச்சிடலாம். நம்மளும் கொஞ்சம் தூரமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு தான் பிரெயின் ட்ராப்ஸ் இல்லைல்ல, அதனால பிரச்சனை இல்லை. எபிக் ஏரியா வந்துட்டோம் ஃப்ரெண்ட். இது ரெட் கலரில் பிளட் மியூட்டேஷனில் இருக்குது. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ காசு இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். காஸ்மிக் ஏரியா போயிட்டீங்களா? 57K ஃப்ரெண்ட்ஸ் லெஜெண்டரியில் கொடுக்குது. நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்படி ஜம்ப் பண்ணி போயிட்டோம்னாலே பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பார்த்து கடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெயின்ட்ராட் பிளேஸ் பண்ணுவோம். காஸ்மிக்ல போய் எடுத்துருக்கீங்களா? வாவ் செம்ம. போறாங்க. இது என்னது ஸ்பான் மெஷினா? நம்ம ஸ்பான் மெஷினுக்கு போகலாம். பிரெயின் ராட் எடுத்துட்டு தான் வரணுமா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நூபினி கேக்கினி எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா அதுதான் கம்மியான காசு தருது. இது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. இது போனாலும் பிரச்சனை இல்லை, அதனால தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் என் பேஸ் எல்லாமே பர் செகண்டுக்கு பில்லியன் தருது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஸ்பான் மெஷின்ல இதுக்காக 2வா? இதுக்காகலாம் காசு போய்க்க செலவு பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். 2 மில்லியன் கேட்குறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறதே இப்போ கம்மியானது தான். நம்ம லேட்டாக இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவனை கொஞ்சம் அப்கிரேட் போட்டுக்கிட்டோம்னா நல்லா காசு தருவான். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போகிறேன். 57 ஃப்ரெண்ட்ஸ் 200K தரான் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நம்மளுக்கு 10 மில்லியனுக்கு மேலே கிடச்சிருக்கு. இவனே கொஞ்சம் அப்கிரேட் போட்டுருக்கோம். ஒரு 30-50K கொடுத்துட்டானா, 70K கொடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதையும் கொஞ்சம் நல்லா அப்கிரேட் போட்டு வச்சுருக்கோம். நம்ம நூபினி கேக்கிங்கெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்ககிட்டேருந்து நல்லா காசு எடுத்துகிட்டு போனால் பிரச்சனையே இல்லை. ஸ்பான் மெஷின் இப்போதைக்கு ட்ரை பண்ண வேணாம், நம்ம இதில் போய் ட்ரை பண்ணுவோம். 78 ஸ்பீடு தான் முடியுது. இருங்க, ஜம்ப் 100+ ஸ்பீடு தான் பண்ண முடியுமா? எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இருங்க, அந்த காஸ்டியூம் மட்டும் போயிடட்டும். எனக்கு டைமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துக்கு போயிடலாம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் இந்த கிஃப்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல ஸ்பீட் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த மீடியம் வேவ் வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் லேட்டாகவே போகலாம், பார்த்துட்டு போகலாம். லைட்னிங் வேவு சூப்பர் ஸ்லோ, போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் உள்ள விழுந்துக்கலாம். மியூசிக்கல் ஏரியா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப நம்ம ஏதாவது எடுத்துட்டு போக முடியுமான்னு பார்ப்போம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் விடவே மாட்டேறாங்க. தேவசா விட்டு தள்ளுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, லைட்னிங் வருது. எந்திரிச்சாலே முடிச்சு விட்டுருவாங்க போல. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லோவே விடுறாங்க. அடுத்த பார்க்கறதுக்குள்ள ஃபாஸ்ட் வேவ் வருது. அதுக்கு மேல மறுபடியும் இன்னொரு ஃபாஸ்ட் வேவ் வருது. போகவே விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேப் பார்த்து தான் போகணும். சீக்ரெட் ஏரியா போயிட்டீங்களா? எனக்கு ஒரு பிளேனர் கிடைச்சிருக்கு. பிளட் 100K தான் தருது. வேறு நல்லா ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த ஏதோ ஒரு எமரல்ட் மியூட்டேஷன்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் ரேஸ் விடுற இடத்துக்கே நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மைதான்.
இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒரு இருங்க நம்ம போலாம் மறுபடியும். இந்த மியூசிக் வேற கடுப்பா இருக்கு. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் உள்ள போக முடிஞ்சா நல்லா இருக்கும். ஐயோ இந்த ஆரோ வேற கடுப்பேத்துது ஃப்ரெண்ட்ஸ். சமன் ஸ்பான் மெஷின் லைட்டிங் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு தாண்ட சுத்தமா நேரம் இல்லை. நம்மளால மிஷினை தாண்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ். மிஷினை தாண்டதுக்கு நல்ல ஸ்பீடும் தேவைப்படும்னு நினைக்கிறேன். இந்த கேம் ஏதோ ஷீல்ட் எல்லாம் இருக்குன்றாங்க. அந்த ஷீல்ட் இருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். லெவல் என்ன லெவல்னு தெரியல. லெவல் 9 டைமண்ட் மியூட்டேஷன் காஸ்மிக்ல 2.27 மில்லியன் per second ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எப்படியாவது பேஸ் அழகாக அடிக்கணும். இவங்க லைட்டிங் போயிடட்டும். ஏதாவது வந்து அடிக்கேட் பண்ணிக்கலாம். 35 கேட்கலாம் வெயிட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போகலாம். Summoned lucky block has appeared. காஸ்மிக் பிரெயின் ராட் எடுத்துட்டு வந்திருக்கோம். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் காஸ்மிக். எப்படி இருக்குன்னு இதை நல்லா அப்கிரேடும் போட்டு வச்சுக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் மில்லியன் per second பிரெயின் ராட். திரும்ப நம்ம நல்லா அப்கிரேட் போட்டு போகிறோம். 400 மில்லியன் தான் இருக்கா. நல்லா அப்கிரேட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இருக்கிறதுலே பெஸ்ட் பிரெயினாக நம்ம பேஸில் இதுதான். இது நல்லா அப்கிரேட் போட்டு வச்சுக்கோங்க. நம்மள கூடிய சீக்கிரம் பியூரி பிரெயின் டாட்ஸ்லாம் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பேஸில் எல்லாத்தையும் மில்லியன் per second வச்சுக்கலாம். நல்லா அப்கிரேட் பண்ணலான்னு பார்த்தா மில்லியன் per second ஏற்றியாச்சு. பில்லியன் கேட்குறாங்க. அப்கிரேட் போடணுமா? 30K தான் செஞ்சுருக்காங்க. நம்மளுக்கு இடம் பார்த்தலன்னா இந்த நோபின் கேக் நீ எல்லாம் தூக்கி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமாக இந்த ஸ்பீடு கடுப்பாக வருது. ஸ்லோ மோட் ஆஃப் பண்ணு. இங்கே போய்க்கலாம். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஜஸ்ட்டில் போகுது. ஸ்லோ மோட் ஆன் பண்ணி தான் இந்த மாதிரி போகணும் போல இருக்கு.
மற்ற கேம் எல்லாமே வேவோட பவர் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் இதில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது வேவ் பவர். மீடியம் வேவ் போனாலும் ஃபாஸ்ட் வேவ் வந்துடும். இது என்ன ஏரியான்னு இருக்கிறதுலையே லெஜெண்டரி தான் வந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி வருது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியே போனால் நல்ல ஃப்ரெண்டாச்சும் இருக்கும். அதனால வெயிட் பண்ணுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டைமே கொடுக்க மாட்டேறாங்க. லைட்னிங் வேவா ஸ்பான் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை நவுறவே விட மாட்டேறாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம். டைம் கேப் கிடைச்சிருக்கு. வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் தாண்டி போகணும். இப்போதான் நம்ம மித்திக்கல் வந்திருக்கோம். மித்திக்கல் நம்ம ஃப்ரெண்ட் வந்திருக்காரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ராக் ஸ்பைடி. இது போக முடியுமா? நம்ம ஃப்ரெண்டோட ஸ்பீடை பார்த்தீங்கனாலே தெரியும். அவர் ரொம்ப பிடிச்சிட்டாரு. நம்ம ஃப்ரெண்டுக்கு பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, ஜம்ப்ல தான் செலவு பண்ணணும். ஜம்ப் அப்கிரேடு நல்லா பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜம்ப் அட்லீஸ்ட் இந்த போர்டு இருக்கு பார்த்தீங்களா, சமன் பிளாக்கு, அவ்வளோ இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும். ஐயோ, நீங்கள் வேறு லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிடுங்க. அப்படியே ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பெல் ஐக்கானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டுருக்கோம். நம்மளால இந்த ஸ்பீடை கண்ட்ரோலே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அடிச்சு பார்க்கணும் ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு சீட் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்பின் நோட்டீஸே பண்ணுறேன். நம்ம கிட்ட தான் இருக்குது ஸ்பின் இல்லை. அப்கிரேட் ஷாப்பு 2 பிளேயர். ஃப்ரெண்ட் வரீங்களா? இங்கே ஏதோ ஒரு கேம் இருக்குது, விளையாண்டு பார்க்கலாம். 2 பிளேயர்ஸ்னு கேட்குது. நம்ம ஜெயிச்சா நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குன்னு நினைக்கிறேன். வரீங்களா? ஒரு கோல்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை லேட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்டு வேறு ஏதோ ஒரு சர்வருக்குள்ளே போயிட்டார் போல். அது வந்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம காசை கலெக்ட் பண்ணிட்டு நான் ஸ்பீடு கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜம்ப்பை நல்லா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா ஜம்ப்பை அப்கிரேட் போட்டுக்கிட்டாலே வேவ்ஸ் டாட்ஜ் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக. ஜம்ப்பு பண்ண முடியாது. ப்ரோவாக இருந்தால் சொல்லுங்கள். அப்படியே நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடுறது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நானும் அடுத்த கமெண்ட்டை ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் நானும் க்ரியேட் பண்ணுவேன். என்ன செத்துட்டீங்களா? ஆமாம், வரீங்களா? இந்த இடத்துக்கு வாங்க. நான் சொல்கிற டேபிளில் மினி கேம் ஜாயின் பண்ணுவேன். இதுவா? ஆமாம், அதே டேபிள் தான். நம்ம ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட். நீங்கள் ஏதாவது ஒரு பிரெயின் ராட் எடுத்து போறீங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு பிரெயின் ராட் எடுத்துருவாங்க, நானும் ஒரு பிரெயின் ராட் எடுத்துருவேன். நீங்கள் 2 பிரெயின் ராட் எடுத்துட்டு வரணும். இருங்க ஃப்ரெண்ட், நான் வந்து 1 மில்லியன்
ஒரு இதை ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு காயின்ஸ் கிடைக்கணும். நான் உங்களுக்கு இதை அனுப்பிச்சி விட்றேன். நோபினி கேக்கிங் நீங்கள் ஏதாவது கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க. ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டீங்களா? ஆமாம், அக்செப்ட் கொடுங்க. கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்களா? நான் அக்செப்ட் கொடுக்குறேன். நம்மளுக்கு சூஸ் கேம்னு வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ரேண்டம் கொடுத்துருங்க. நான் ரேண்டம் கொடுத்துருக்கேன். பாப்கார்ன் பர்ஸ்ட் கொடுங்க. பெஸ்ட் ஆஃப் 1 சிங்கிள் கேமா. ஃபர்ஸ்ட்டு பெஸ்ட் ஆஃப் 5 கொடுங்க. பாயிண்ட்ஸ் கேம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்னன்னா பாப்கார்னை பர்ஸ்ட் பண்ணணுமா? இருங்க, நான் தொட்டுட்டேன், பர்ஸ்ட் ஆகுது. யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த கேமே கான்செப்ட் எனக்கு புரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்கணும். அதுதான் நம்மளுக்கு 0 வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாப்கார்ன் எடுத்து பார்ப்போம். என்ன பாப்கார்ன் பர்ஸ்ட்லாம் எனக்கு கொஞ்சம் லைட்டாகவே இருக்குது. இருங்க, இன்னும் 2 தான் இருக்குது. நான் வின் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பிச்சிச்சு மறுபடியும். எனக்கு தெரிஞ்சது லக்கி கேம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லக்கை பேஸ் பண்ணி தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த கேமே ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா எது அமுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் சரியாக தெரியல. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வருது. அதான் நான் தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், இது லக் சம்மந்தமானது. ஏதாவது நம்ம ஒரு பாப்கார்ன் பர்ஸ்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அதை பொறுத்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்களா, நம்மளுக்கு நிறையா பாப்கார்னில் வந்து கம்மியாக கிடைச்சிட்ருக்கு. நம்மளோட பாயிண்ட் 31 தான், 39. இது ஏதாவது நல்லதாக வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோத்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த கேமில் தோத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 1க்கு 1. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி நம்மளுக்கு லக் சாதகமாக இருக்கான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு எடுத்தோடனே 46 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 99 பக்கத்தில் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? நம்ம ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அதாவது நம்ம முடிஞ்சளவு சீக்கிரமாக பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த க்ரீன் வரத்துக்குள்ள. அப்போ நம்மளுக்கு நல்லா கிடைக்குது. அப்போ இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம். 200 பாயிண்ட்ஸ் லீடிங்கில் இருக்கோம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் ஜெயிச்சிட்டோம். இந்த வாட்டி நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருக்குது. ப்ராக்டிஸ் பாயிண்ட் இன்னும் முடிக்கலை போல இருக்குது. நம்ம தான் வின் ஃப்ரெண்ட்ஸ். இதுங்க 3rd மேட்ச் ஆரம்பிக்குது. நான் 3 போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்குது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 93 வந்துருக்கு. இதுலேயே நான் தோத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 5 உடச்சதுக்கே நம்மளுக்கு 200 வந்திருக்கு.
என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வரதெல்லாம் ஊற்றிக்கிட்டே போகுது. இருந்தாலும் நம்ம 300 வந்துட்டோம். 12 தான் இருக்காங்க நம்ம ஃப்ரெண்டு. அதனால் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அந்த வாட்டி. ஆனால் எப்போதுமே இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. ட்ராக்ஸ் படிக்காக வெயிட்டிங். அது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்ன ஆச்சு? நம்ம ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணுவோமா? நம்ம ஆக்சுவலாக அந்த கேமில் ஜெயிச்சோன்னா அதோட ஆப்போனன்ட் வந்து நம்மளுக்கு பெட் கட்டுற பிரெயின் டாட்டை கிஃப்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணுங்க. நீங்கள் தோத்துட்டீங்கல்ல? ஆமாம், எனக்கு கிஃப்ட் பண்ணுங்க பிரெயின் டாட்டை. நீங்கள் இப்போ ஒரு 2 பிரெயின் டாட் வச்சு பெட் கட்டினீங்களா? அந்த பிரெயின் டாட்டை கிஃப்ட் பண்ணுங்க எனக்கு. வெயிட் பண்ணுங்க, நான் உங்ககிட்ட தான் ஃப்ரெண்ட் இருக்கேன். வந்துட்டேன் ஃப்ரெண்ட். இதையும் தானே ஃப்ரெண்ட் பெட் கட்டினீங்க? அதான் வெயிட் பண்ணுங்க. கொடுங்க ஃப்ரெண்ட். நீங்கள் கொடுக்கலாம். ட்ரேட் எதுக்கு ஃப்ரெண்ட் கொடுக்குறீங்க? கிஃப்ட் ஃப்ரெண்ட். ஓ, நம்ம 2 பேருமே ஒரு வேளை பிரெயின் டாட் பிடிச்சதுனால நம்மளுக்கு வரணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ. சரிங்க, நான் போய் அதுக்கு தான் தேங்க்யூ சொல்கிறேன். இருங்க ஃப்ரெண்ட், இது 2த்தையும் நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். நான் சூப்பரான பிரெயின் டாட் தான் ஃப்ரெண்ட். நம்ம கேம் போட்டு ஜெயிச்சதுனால தோத்ததுனால தான் பிரெயின் டாட் கொடுத்துருக்கீங்களா? சரி, நமக்கு ட்ரில்லியன் வந்திருக்கு. நம்ம போய் நம்ம ஃபஸ்ட்டு இது ஜம்ப் அப்கிரேட் பண்ணிப்போம். நம்மளுக்கு ட்ரில்லியன் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜம்புக்கு. அதான் நான் தான் ஒரு பிரெண்ட் எடுத்துக்கிறேன். அது பத்தலை. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்பீடாக அப்கிரேட் பண்ணிப்போம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா அப்கிரேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஸ்பீடு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே இந்த வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரம் லக்கி கேமிங் சைனிங் ஆஃப். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. பை பாய். Until the next video. Bye friends.